अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. பிராமணர்களாகி நமக்கு ஜனவரி மாதமே மிக மிக முக்கியமான மாதம். அதிலும் 18 ஜனவரிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். நம் அனைவருக்கும் உயிருக்கு உயிரான சிவ் பாபா சொன்ன ஒவ்வொரு மகா வாக்கியத்தையும் ஆதி தேவனாக இருக்கக்கூடிய பிரம்மா பாபா நடைமுறையில் வாழ்ந்து காட்டி நம் அனைவரின் முன்னே அவர் ஒரு எக்ஸாம்பிளாக பிரேரணை கொடுக்கக்கூடியவராக திகழ்ந்தார். அவர்தான் நம் அனைவருக்கும் பிராமண ஜென்மம் கொடுப்பதற்கு தாயாகவும் திகழ்ந்தார். பிரம்ம பாபாவுடைய அநேக சிறப்பு அம்சங்கள் நமக்கு நாமும் வெகு சீக்கிரம் ஃபரிஸ்தாவாக ஆக வேண்டும் என்ற தூண்டுதல்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. பாபா தியாகி, தபஸ்வி, விஸ்வ சேவாதாரி, குணங்களின் கடலான சிவ் பாபா சமமாக மாஸ்டர் குணங்களின் கடலாக சுப சிந்தனையாளராக இருந்து நம் அனைவரையும் முன்னேற்ற பாதையில் பிரம்ம பாபா அழைத்து செல்கிறார். அப்படிப்பட்டவருடைய விசேஷமான நாள் இன்றைய நாள். பிரம்ம பாபா அவ்யக்த நிலை அடைந்த நாள். இறுதியாக பாபா நமக்கு நிராகாரி, நிர்விகாரி, அகங்காரி பாபா என்ற சிரேஷ்ட வரதானங்களை கொடுத்து கொண்டே அவர் இந்த பௌதீக உடலை விட்டு சூக்ஷ்ம வதனத்துக்கு சென்ற நாள். அவருடைய அந்த இறுதி வரதானத்தை நாம் அனுதினமும் அமிர்த வேளையில் நினைவு செய்து
நாம் ஒவ்வொரு குழந்தைகளும் அதனுடைய ஸ்வரூபமாக ஆகி நாமும் பாப் சமானாக ஆகுவோம் என்ற நல்ல எண்ணத்துடன் இன்றைய மகா வாக்கியத்தை கேட்போம். पिताश्री जी की पुण्य स्मृति दिवस पर सुनाने के लिए बाप दादा के मधुर महावाक्य. பிதாஸ்ரீ அவர்களின் புண்ணிய நினைவு நாள் என்று கூறுவதற்குண்டான பாப் தாதாவின் மதுரமான மகா வாக்கியம். मीठे बच्चे, बाप के दिल के अंदर बच्चों को सदा सुखी बनाने के लिए फर्स्ट क्लास आशा रखती है. இனிமையான குழந்தைகளே, பாபாவுடைய இதயத்தில் குழந்தைகள் சதா சுகமாக ஆக்க வேண்டும் என்ற ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆசை என்பது இருக்கின்றது. பாப் यही चाहते मेरे बच्चे लायक बन स्वर्ग के मालिक बने. பாபா இதைத்தான் விரும்புகின்றார், என்னுடைய குழந்தைகள் தகுதியானவர்களாக ஆகி ஸ்வர்க்கத்துக்கே எஜமானர்களாக ஆக வேண்டும். ओम शांति. बच्चे चाहते भगवान सन्मुख बैठकर हमको ज्ञान की गीत सुनाते हैं, ज्ञान की डांस कराते हैं. குழந்தைகள் அறிந்துள்ளோம், பகவான் நம் முன்னே அமர்ந்து ஞானத்தின் பாடலை பாடுகின்றார், ஞான டான்ஸ் ஆட வைக்கின்றார். इस ज्ञान डांस से तुम देवताओं की मुवाफिक सदा सुखी और हर्षित रहेंगे. இந்த ஞான நாட்டியத்தின் மூலமாக ஞானம் கேட்க கேட்க ஆத்மா மகிழ்ச்சியில் ஆடுது. அதான் ஞான நடனம்னு சொல்கிறார். இந்த ஞான நடனத்தின் மூலமாக தேவதைகள் போன்று சதா சுக்கி மற்றும் மகிழ்ச்சியானவர்களாக ஆகிறீர்கள். பாபாவுடைய ஞானம் கேட்கும்போது என்ன ஆயிடுது, நம்ம மனசில் இருக்கிற துக்கம் கவலை எல்லாம் போயிடுது, மனம் சுகம் நிறைந்ததாக மகிழ்ச்சி ஆயிடுது. भगवान को ही बेहद का बाप विश्व का रचिता कहा जा. பகவானைத்தான் எல்லையற்ற தந்தை என்றும் உலகத்தை படைப்பவன் என்றும் கூறப்படுகின்றது. ஆத்மா समझती बाबा हमारे लिए स्वर्ग की सौगात लाई है. ஆத்மா புரிந்து கொண்டது, பாபா நமக்காக ஸ்வர்க்கம் என்ற பரிசை கொண்டு வந்துள்ளார். वही रचिता है, அவர்தான் படைப்பவர். ஸ்வர்க மாலிக் பனானே கே லியே ராஜ்யோ சிகாத்தா ஹை. ஸ்வர்க்கத்தின் மாலிக்காக ஆக்குவதற்காக ராஜ்யயோகத்தை நமக்கு கற்பிக்கின்றார். कहते बाप को और विश्व के मालिकपन को याद करो. ஆகவே தந்தையையும் மற்றும் நாம் தான் உலகத்தின் தலைவர்களாக ஆகப் போகின்றோம், தலைவர்களாக இருந்தோம் என்பதனை நினைவு செய்யுங்கள். பாப் பேகத் கா மாலிகை ஜரூர் பேகத் கி படி துனியா ஹி ரச்சேங்கி. பாபா எல்லையற்ற தந்தை, எல்லையற்ற தந்தைன்னா எல்லாருக்கும் தந்தையாக இருக்கார். அதனால் அவர் படைக்கக்கூடிய உலகம் கூட எப்படிப்பட்ட உலகம், எல்லையற்ற உலகம். தும் பச்சோं के लिए सारी विश्व ही घर है. குழந்தைகளாகிய நமக்கு இந்த முழு உலகமே வீடு. ஏன்னா நாம் அனைவரும் ஒரு தந்தையின் குழந்தைகள் போது நாம் எல்லாருமே ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்களாக ஆகின்றோம். அர்த்தாத் பாட் பஜானிக ஸ்தான் ஹே. அவரவர்கள் தன்னுடைய பாகத்தை நடிப்பதற்காக இங்கு வந்து நடித்து கொண்டிருக்கின்றோம். बेहद का बाप आकर बेहद की विश्व अथवा घर बनाता है वहेश्वर. ஆக எல்லையற்ற தந்தை இந்த எல்லையற்ற உலகத்தை, வீட்டினை ஸ்வர்க்கமாக மாற்றுகின்றார். ஒவ்வொரு வீடு சொர்க்கமாக மாறிடும். எப்போ? சத்தியத்தில். ஆக பாபா இந்த முழு பாரதத்தையே ஸ்வர்க்கமாக ஆக்க வந்திருக்கார். तो ऐसे बाप का बच्चों को कितना शुक्रिया मानना चाहिए. ஆக எப்படிப்பட்ட ஒரு தந்தை முழு உலகத்தையும் சொர்க்கமாக சுகம் நிறைந்தவர்களாக மாற்றக்கூடிய தந்தை. ஆக இந்த தந்தைக்கு நம்ம என்ன செய்யணும்? शुक्रिया, நன்றி பாபான்னு சொல்லணும். विश्व का रचिता बाप डायरेक्ट समझा रहा. உலகத்தை படைக்கக்கூடிய தந்தை நேரடியாக வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார்.
हम तुमको विश्व की मालिक बनाने आया है. நான் உங்களை உலகத்துக்கே தலைவனாக ஆக்குவதற்காக வந்திருக்கின்றேன். तुम्हारा स्वभाव बहुत फर्स्ट क्लास है. ஆதலால் உங்களுடைய சுபாவங்கள் மிகுந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் முதல் தரமான சுபாவங்களாக இருக்க வேண்டும். तुम्हारी चलन ऐसी होनी चाहिए जो सब कहे एक तो जैसा देवता है. உங்களுடைய நடத்தை அம்மாதிரியாக இருக்க வேண்டும். உங்களுடைய நடத்தையை பார்த்து மற்றவர்கள் சொல்லணும், இவங்க தேவதை போல் இருக்காங்க. அப்போ சுபாவம் சன்ஸ்காரம் இனிமையாக இருந்தால் தான் நம்முடைய நடை உடை பாவனை பேச்சு எல்லாமே நல்லாயிருக்கும். அப்போ மற்றவர்கள் கூறுவாங்க, இவங்க தேவதை போல் இருக்காங்க. தேவதாயே நாமி கிராமிகே, தேவதைகள் என்பவர்கள் பிரசித்தமானவர்கள். கேத்தேனா இன்கா சுபாவ் ஏக்தம் தேவதாயே. சிலரை சொல்லும்போது இவங்க சுபாவம் ரொம்ப தேவதைகள் மாதிரியே இருக்குது. பில்குல் மீட்டி சாந்த் சுபாவ் ஹே, முற்றிலும் இவங்க ரொம்ப இனிமையானவர்கள், அமைதியான சுபாவம் உள்ளவர்கள். ஐசே பச்சோங்கு பாபி தே குஷ் ஹோத்தா ஹை, அப்படிப்பட்ட குழந்தைகளை பார்த்து பாபாவும் மகிழ்ச்சியடைகிறார். பாபா ஸ்வர்க்கி மாலிக் பனானே ஆத்தே ஹே, தும் கித்னா மதத்கார் பன்னாச்சு. பாபா நம்மை ஸ்வர்க்கத்துக்கே மாலிக்காக ஆக்க வந்திருக்காரு. ஆக நாம் அவர்களுக்கு எவ்வளோ உதவியாளர்களாக ஆக வேண்டும். சர்வீஸ் மே ஆப் ஹி லக் ஜானா, சேவையில் தானாகவே ஈடுபட வேண்டும். ஐசே நஹி மை தக் கயா, அவ்வாறு கூறக்கூடாது நான் கலைப்படைந்து விட்டேன். ஃபுர்சத் நஹி, நேரம் இல்லை. समय पर सब काम करने में कल्याण है. நேரத்துக்கு ஏற்றாற் போல யார் காரியங்கள் செய்கிறார்களோ அதில் தான் நன்மை உண்டு. யக்ய சர்வீஸ் மே அப்பஹி லக்ஜானா, இந்த யக்ய சேவையில் தானாகவே ஈடுபட வேண்டும். யார் இந்த யக்ய சேவை செய்கிறாங்களோ இஸ்கா இஜ்பா சிவ் பாபா, அதற்குண்டான பலன் பரிசு பாபா தருகிறார். பாபா பச்சோं को ही देवी चलन देखते ही तो कुर्बान जाता. பாபாவோட குழந்தைகளுடைய நடத்தை ஒரு தெய்வீகமான நடத்தையாக இருந்தால் அந்த குழந்தைகிட்ட பாபாவே பலியாகிறார். तुम बच्चे इस पढ़ाई से कितना ऊंची कमाई करते हो. குழந்தைகளாகி நீங்கள் இந்த படிப்பின் மூலமாக எவ்வளோ உயர்ந்த வருமானத்தை பெறுகிறீர்கள். தும் பத்மா பதி பந்தே ஹோ, நீங்கள் பத்மா பதியாக ஆகிறீர்கள். பாபா தும்னை கித்னா தன்வான் பனாதா ஹே, பாபா உங்களை எவ்வளோ உயர்ந்த செல்வந்தனாக ஆக்குகின்றார். தும் பச்சி இஸ் படாய் சே கித்னா உஞ்சி கமாய் கர்த்தே ஹோ, இந்த ஒரு படிப்பின் மூலமாக நீங்கள் குழந்தைகள் மிக உயர்ந்த வருமானத்தை பெறுகிறீர்கள். बाप तुमका कुट गजाने से ऐसे वजन करते कि जन्म साथ रहे. பாபா அளவற்ற பொக்கிஷங்களால் என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு கொடுக்குறார். அந்த பொக்கிஷங்களை நாம் அளந்து பார்க்கவே முடியாது. 21 ஜென்மத்துக்கு நம் கூடவே வரக்கூடிய அளவுக்கு அளவற்ற பொக்கிஷம் தர்றார். வஹா துக்கா நாம் நஹி, அந்த உலகத்தில் துக்கம் என்ற பெயரே இருக்காது. அபி அக்காலே மிருத்து நஹி ஹோகா, அங்கு ஒரு பொழுதும் திடீர் மரணங்கள் என்பதே இருக்காது. மௌத் செபி கபி டரெங்கே நஹி, அங்கு யாரும் மரணத்தை கண்டு பயப்படவே மாட்டார். ஏன்னா விபத்தின் மூலமாக மரணம், துர்மரணம் வந்தால் தான் மரணம் எப்போ வருமோன்னு பயப்படுவாங்க. ஆனால் அங்கே ஃபிக்ஸட் ஆயிலாக இருக்கக்கூடிய காரணத்தினால, மேலும் நான் இந்த வயோதிக உடல் என்ற ஆடை விட்டு குழந்தையாக பிறக்க போகிறேங்கிற காட்சி கிடைக்கிறதுனால மரணம் மகிழ்வோடு குஷியாக மரணிப்பார்களே தவிர பயம் இருக்காது. யஹா கித்னா டர்தே ரோத்தி, ஆனால் இங்கே இவ்வளோ பயப்படுறாங்க, அழுகிறார்கள்.
तुमको तो खुशी ही पुराना शरीर छोड़ नए दुनिया में பிரின்ஸ் बनेंगे. ஆனால் நாம குழந்தைங்களுக்கு குஷி இருக்கு. நாம் இந்த பழைய சரீரம் என்ற உடல் என்ற ஆடையை விட்டுட்டு மீண்டும் புது உலகத்தில் இளவரசனாக ஆகின்றோம். இஸ் புராணி துனியாமை மமத்துவ மிட்டாத்தே ரஹோ. இந்த பழைய உலகத்தின் மேல் இருக்கக்கூடிய பற்றுதலை நீக்கிக் கொண்டே செல்லுங்கள். இஸ் தேகோ போல்தே ஜாவோ. இந்த தேகத்தை மறந்து கொண்டே செல்லுங்கள். ஆத்மா இண்டிபெண்டன்ட் ஹே. ஒவ்வொரு ஆத்மாவும் தனித்தனியானது, சுதந்திரமானது, தனிப்பட்டது. பஸ் ஏக் பாப் கே சிவாய் और किसी को याद न आए. ஒரு பாபாவை தவிர வேறு யார் நினைவு வரக்கூடாது. ஜீते जी जैसे मौत की अवस्था में रहना. வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே நாம் எப்படி இருக்கணும்? மரணத்தின் போது நம்முடைய மனநிலை எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்கும். மரணத்தின் போது மனநிலை எல்லாத்துலேருந்து விடுபட்டுடும். நம்ம தான் போகிறோமே எப்படி, இந்த மாதிரி இப்போவே நம்ம அந்த நிலையில் இருக்க வேண்டும். இஸ் துனியா சி மர் கயி. இந்த உலகத்திலிருந்தே நம்ம வாழ்ந்து கொண்டே இறந்து விட்டோம். கத்தினா ஆத்மையே மர்கையே துனியா. ஒரு பழமொழி இருக்கு, நீங்கள் இறந்தால் உலகமே இறந்து விட்டது. இல்லையா? டெட் பாடிக்கு உலகத்தினுடைய எந்த பிராப்தியும் ஒன்றுமே அனுபவம் செய்ய முடியாது. ஏன்னா டெட் பாடி. இப்போ நம்ம இறக்கும்போது உலகமே இறந்தது. ஷரிக்கு பான்கோ உடாத்தே ரஹோ. தேகம் என்ற அந்த பானத்திலிருந்து நீங்கள் விடுபடுங்கள், மேல் நோக்கி செல்லுங்கள். ஏகாந்த் மே பேட் ஏக் அபியாஸ் கரு. ஏகாந்தத்தில் உட்காந்து இந்த பயிற்சி செய்யுங்க. என்ன பயிற்சி? பாபா பஸ் அப் ஆப்கி கோதுமே ஆயே ஹி ஆயே. பாபா இப்போ உங்களுடைய மடியில் நான் வந்துவிட்டேன். एक ही याद में शरीर का अंत हो, इसको कहा जाता है एकांत. ஒருவருடைய நினைவிலேயே நாம் இந்த உடலை விட்டு செல்ல வேண்டும். அதனைத்தான் ஏகாந்தம் என்று கூறப்படுகின்றது. मीठे बच्चे, तुम जानते हो ऐसा ऊंची पढ़ाई पढ़ाने वाला कौन है? இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த கல்வியை கற்பிப்பவர் யார் என்று உங்களுக்கு தெரியும். இச்சைத்தன்ய டப்பி மே மை சைத்தன்ய ஹீரா பைட்டா ஹூ. இந்த சைத்தன்யமான பெட்டிக்குள்ள யார்? பிரம்ம பாபாவனுடைய சரீரத்தை பாபா பெட்டிங்கிறார். இந்த சைத்தன்யமான பெட்டிக்குள்ள சைத்தன்யமான வைரம் போல் நான் இருக்கின்றேன். வகி சச் சித் ஆனந்த ஸ்வரூப். அவர்தான் சத்தியமானவர், ஆனந்த ஸ்வரூபமான சத் சித் ஆனந்த ஸ்வரூபம். சத் பாப்கி தும்மே சச்சி சச்சி ஸ்ரீமத் தேதே. சத்தியமான பாபா உங்களுக்கு சத்தியத்திலும் சத்தியமான ஸ்ரீமத் தருகிறார். பாப்கி பனேஹோ கதம் கதம் பர் ஸ்ரீமத் பர் சல்னா. பாபாவுடையவர்களாக ஆகிவிட்டீர்கள். ஆகவே ஒவ்வொரு அடியிலையும் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். சுப் ரஹ்னாஹே और पढ़ना है. அமைதியாக இருக்க வேண்டும், மேலும் பாடங்களை கற்பிக்க வேண்டும். ஏக் பாப் கோ ஹி யாத் கர்னா. ஒரு பாபாவை தான் நினைவு செய்ய வேண்டும். கடி கடி இஸ் பேட்ச் கோ தேக்தே ரஹோ. அடிக்கடி நீங்கள் உங்களுடைய பேட்சை பார்த்துட்டே இரு. தோ பாப் ஒரு வரிசைக்கோ யாத். ஏன் பேட்சுன்னு பார்க்க சொல்லாரு? அப்போ தான் பாபாவுடைய ஆஸ்தியும் நினைவில் வரும். याद से ही तुम जिसे सारे विश्व को शांतिदान देते हो. பாபாவை நினைவு செய்வதன் மூலமாக நீங்கள் முழு உலகத்திற்கும் அமைதியை தானம் செய்கிறீர்கள். हरेक बच्चों को अपना प्रजा भी बनाना है, वारिस भी बना. ஒவ்வொரு குழந்தைகளும் தன்னுடைய பிரஜைகளையும் வாரிஸ் குவாலிட்டியும் தயார் பண்ண வேண்டும். முரளி कोई भी मिस नहीं करनी. எந்த ஒரு முரளியை கூட நீங்கள் கேட்காமல் இருக்கக்கூடாது. பாபா बहुत प्यार से समझाते. ஏன்னா பாபா ரொம்ப அன்போடு புரிய வைக்கின்றார். மீட்டே பச்சே अपने पर रहम करो, कोई अवज्ञा नहीं करो.
இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உங்கள் மீது கருணை காட்டுங்கள், எந்த விதமான அவமரியாதை செய்யாதீர்கள். ஜோ குஷ்புதார் ஃபூல் ஹை வ கீஞ்ச்தே. நறுமணம் உள்ள மலர் என்றாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த மலர் மேலே எல்லாருக்கும் ஒரு கவர்ச்சி ஏற்படும். குछ तकलीफ होता है तो बाबा सर्च लाइट देता है. ஏதாவது சற்று கடினமாக இருக்குன்னா பாபா உடனே அந்த இடத்துக்கு சர்ச் லைட் பரப்புறாரு. बाप समझाते मीठे बच्चे तुम्हें इस पुरानी दुनिया में कोई भी आशा नहीं रखना. பாபா புரிய வைக்கின்றார், இனிமையான குழந்தைகளே, இந்த பழைய உலகத்தின் மீது நம்ம எந்த ஆசையும் வைக்கக்கூடாது. अब तो एक ही श्रेष्ठ आशा रखनी. இப்போ நமக்குள்ள ஒரே ஒரு சிரேஷ்ட ஆசை தான் இருக்கணும். என்ன சிரேஷ்ட ஆசை? हम तो चले सुखदाम. இப்பொழுது நாம் சுகம் நிறைந்த உலகத்திற்கு செல்ல வேண்டும். कभी कहाँ भी ठहरना नहीं, देखना नहीं, आगे बढ़ते जाना है. நாம் இந்த பயணத்தில் எங்கேயாவது எதையாவது பார்த்து நின்றுடக்கூடாது. வேறு எதையுமே பார்க்க வேண்டாம், முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டே இருங்க. ட்ராவலிங்கில் நிறைய சைட் சீன்ஸ் வரும். அது சில காட்சிகள் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், பலவிதமான காட்சிகள் இருக்கும். ஆனால் நமக்கு பிடித்தமான காட்சி போயிட்டுருக்குங்கிறதுக்காக நாம் என்ன பண்ணிடக்கூடாது, நம்முடைய பயணத்திலிருந்து நாம் இறங்கிடக்கூடாது. தேவையற்ற நிகழ்ச்சிகள் நடக்குது, அதை பார்க்குறோம், அதை பற்றி சிந்திக்கிறோம், அதிலேயே மூழ்கிறோம் அப்படின்னா நம்முடைய பயணம் ஸ்டாப் ஆயிடுறதுன்னு அர்த்தம். ஏக் தரஃப் ஹி தேக்தே ரஹோ தபி அச்சல் அடோல் ஸ்திர் அவஸ்தா ரஹேங்கி. பாபான்னு சொல்லக்கூடிய ஒரு பாபா பக்கமே ராவணன் பக்கத்தை திரும்பாதே. அவர் ஒருத்தர் பக்கமே இருந்தீங்கன்னா தான் நீங்கள் ஆடாத அசையாத உறுதியான மனநிலையில் இருக்க வேண்டும். அப் ஏக் துனியா கதம் ஹோனி ஹை. இப்பொழுது இந்த உலகம் முடிவடையப் போகின்றது. இஸ்கோ கஹ்தே ஹை சீரியஸ் ஹாலத் கி. யார் அந்த மாதிரி லாஸ்ட்டு கண்டிஷனில் இருக்காங்களோ அப்போ அவங்கள பற்றி டாக்டர் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, இவங்க ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்காங்க. इस समय सबसे अधिक गुस्सा प्रकृति को आता है. இந்த நேரம் அதிகமான கோபம் இயற்கைக்கு தான் ஏற்படுகின்றது. इसलिए सब खलास कर देती. அதனால் அது இயற்கை என்ன பண்ணுது, எல்லாரையுமே அழிச்சிருது. तुम जानते प्रकृति अपना गुस्सा जोर से दिखाई. உங்களுக்கு தெரியும் இந்த இயற்கை இன்னும் ரொம்ப வேகமாக விநாசங்களை கொண்டு வரும். ஏன்னா அது இயற்கை ரொம்ப கோபத்தில் இருக்குது. तुम जानते प्रकृति अभी अपना गुस्सा जोर से दिखाए. அதனால் பாபா புரிய வைக்கிறாரு, இந்த இயற்கை ரொம்ப கோபப்படுமோ. பூகம்பம் வரும், வெள்ளம் வரும், கடுமையான மழை வரும், இதெல்லாம் இயற்கையினுடைய கோபத்தினால் வந்த விளைவு. சாரி புராணி துனியா டுபா தேங்கி. முழு பழைய உலகத்தையும் மூழ்க வச்சிடும். अर्थक्वेक में मकान आदि सब गिर पड़ती है ना. பூகம்பங்கள் வரும்போது பெரிய பெரிய கட்டடங்கள் கூட இடிஞ்சு விழுந்துடும். अनेक प्रकार से मौत होगा. अनेक விதமான மரணங்கள் வரும். सब ड्रामा का प्लान बना हुआ है. இதெல்லாமே நாடகத்தில் திட்டம் அமைக்கப்பட்டிருக்கு. इसमें दोष किसी का भी नहीं. இதில் குற்றம் என்பது யாரையும் சொல்ல முடியாது. विनाश तो होना है, इसलिए तुम्हारा इनसे बुद्धियोग அட்டாதேனா. ஆக விநாசம் என்பது அருகாமையில் வரப்போகுது. அதனால் பாபா என்ன சொல்கிறாரு, இந்த உலகத்தினுடைய அனைத்து தேக சம்பந்தங்களுடைய உறவுகளையும் புத்தியிலிருந்து நீக்கிடுங்க. தும்னை தோ அப்னா சப் குச் இன்ஷூர் கரா தியா. நீங்கள் உங்களுடைய அனைத்தையும் பாபாட்ட இன்ஷூர் பண்ணிட்டீங்க. इसलिए तुम्हें किसी प्रकार का चिंता नहीं. அதனால் உங்களுக்கு எந்த விதமான கவலையுமே இல்லை. तुम्हारा सब कुछ सफल हो रहा है. உங்களுடைய இது ஒவ்வொன்றும் அனைத்தும் வெற்றிகரமாக ஆகி கொண்டிருக்கின்றது. பாபா காரியத்தில் ஈடுபட்டதுனால எல்லாம் வெற்றிகரமாயிட்டு.
அப் தும் கஹெங்கே வா சத்குரு வா. ஆகவே இப்போ ஒன்று இவங்க குழந்தைகள் என்ன சொல்கிறீங்க? ஆஹா சத்குரு ஆஹா, ஜிஸ்னே ஹம்கோ ஏக் ராஸ்தா பத்தாயா, நீங்கள் வந்து தான் எங்களுக்கு இந்த பாதையை காட்டியிருக்கின்றீர்கள். வா தக்தீர் வா, வா ட்ராமா வா. ஆஹா என்னுடைய அதிர்ஷ்டம், ஆஹா ஆஹா ட்ராமா ஆஹா. துமாரா தில் சே நிகல்தா ஹே சுக்ரியா பாபா, உங்களுடைய இதயத்திலிருந்து வருகின்றது நன்றி பாபா. आपको जो हमारा 2 मिट्टी चावल लेकर हमें சேஃப்டி से भविष्य में सौगुण ரிட்டர்ன் देते, நீங்கள் எங்கிட்டிருந்து 2 பிடி அரிசியை வாங்கிட்டு அதனை பாதுகாப்பாக எதிர்காலத்தில் 100 மடங்கு அதிகமான பலனை தருகிறீர்கள். परंतु इसमें बच्चों को बड़ी विशाल बुद्धि चाहिए. ஆனால் இதில் குழந்தைகளுக்கு விஷால புத்தி வேணும். बच्चों को अब तक ज्ञान का धन खजाना मिलता रखता है तो अपार खुशी होनी चाहिए. குழந்தைகளுக்கு எல்லையில்லாத அளவற்ற ஞான செல்வம் என்ற பொக்கிஷங்கள் கிடைத்து கொண்டே இருக்கின்றது. அதனால் என்ன ஆகணும்? அப்பார் குஷிமே ரக்னா சாஹியே, அளவற்ற குஷியில் இருக்க வேண்டும். ஜித்னா ஹிருதய சுத்த ஹோகா तो औरों को भी शुद्ध बनाए. எந்த அளவுக்கு உங்களுடைய இருதயம் சுத்தமாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு நீங்கள் பிறருடைய இருதயத்தையும் சுத்தமாக ஆக்குவீர்கள். யோக் கி ஸ்திதி சே ஹிருதய சுத்த பந்தா, யோகத்தின் மூலமாக உங்களுடைய ஹிருதயம் சுத்தமாக ஆகின்றது. ஏன்னா யோகா பண்ணும்போது நம்ம ஆத்மா சுத்தமாகுது. மேலும் நம்ம சாத்வீக உணவு, பாபாவுடைய முரளி இதெல்லாம் கேட்கும்போது நம்முடைய இருதயமும் சுத்தமாயிரு. தும் பச்சோं को யோகி பன்னா बनाने का शौक होनी चाहिए. குழந்தைகளாகிய உங்களுக்கு யோகியாக இருக்க வேண்டும், மற்றவர்களையும் யோகியாக ஆக்க வேண்டும் என்ற ஆர்வம் வேணும். अगर देह में मोह है तो देहबान रखता है तो समझता हमारा अवस्था बहुत कच्ची है. இன்னும் தேகத்தின் மேலே மோகம் இருக்குது, தேகத்தின் மீதே உங்களுடைய கவனம் இருக்குன்னா பாபா சொல்கிறாரு, நீங்கள் பகவானை சரியாக புரிஞ்சுக்கல, அதனால் உங்களுடைய மனநிலை இன்னும் பக்குவம் அடையாமல் காயாகவே இருக்கு. தேகி அபிமானி பச்சைகி சச்சா டைமண்ட் பந்தாய், ஆத்ம எண்ணத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள்தான் உண்மையான வைரமாக ஆகிறார்கள். इसलिए जितना हो सके ஆத்ம அபிமானி பன்னைக்கா அபியாஸ் கரு. ஆகவே எவ்வளோ முடியுமோ ஆத்ம எண்ணத்தில் இருக்கக்கூடிய பயிற்சி செய்யுங்கள். பாப்கோ யாத் கரு, பாபாவை நினைவு செய்யுங்கள். பாபா அக்ஷர் சப்சே போத் மீட்டா. பாபா என்ற வார்த்தை அனைத்து வார்த்தைகள் விட ரொம்ப இனிமையான வார்த்தை. बाप बड़े प्यार से बच्चों को पलकों पर बिठाकर साथ ले जाएंगे. பாபா மிகுந்த அன்போடு கண்ணின் இமையில வைத்து நம் குழந்தைகளாகிய நம்மை அழைத்து செல்வார். ऐसे बाप की याद के नशे में चकनूचार होनी चाहिए. பாபா குழந்தைகளாகி நம்மை கண்ணனுடைய இமையிலே வச்சு கூட்டிகிட்டு போகிறாருன்னா அவ்வளோ பத்திரப்படுத்தி பத்திரமாக நம்மளை பறந்தாம் வீட்டுக்கு வரைக்கும் கூப்பிட்டு போகிறார். ஆனால் இப்படிப்பட்ட தந்தை நாம் என்ன பண்ணோம்? இதயபூர்வமாக அன்பு செலுத்தணும், நன்றி சொல்லணும். बाप को याद करते करते खुशी में ठंडा ठोर हो जाना चाहिए. பாபாவுடைய நினைவு செய்து 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 அவருடைய அந்த நினைவினுடைய அந்த மகிழ்ச்சியிலேயே நீங்கள் ஆட வேண்டும். ஜெய்சே பாப் अपकारियों पे उपकार कर, எப்படி பாபா அபகாரம் செய்பவர்களுக்கும் உபகாரம் செய்கிறார். तुम भी ஃபாலோ ஃபாதர். நாமளும் என்ன பண்ணோம்? ஃபாலோ ஃபாதர். தீமை செய்பவர்களுக்கும் நன்மை செய்யும். நன்மை செய்கிறவங்களுக்கு நான் நன்மை செய்கிறேன்னா அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் ஞானி யோகி தந்தைக்கு சமமான குணம் நிறைந்த குழந்தைகள் எப்படி இருப்பாங்க? தனக்கு யாராவது கெடுதல் பண்ணால் கூட
நாம் அவங்களுக்கு கெடுதல் பண்ணணும்னு நினைக்காம நல்லதே பண்ணணும். सुखदाई बनो, सुगम நிறைந்தவர்களா ஆகுங்க. बाप के दिल अंदर बच्चों को सदा सुखी बनने के लिए कितना फर्स्ट क्लास आशा रखती. பாப் தாதாவுக்கு தன்னுடைய உள்ளத்தில் குழந்தைகள் எல்லாரும் சுகமாக ஆக வேண்டும் என்று மிக மிக நல்ல ஆசை இருக்கு. பச்சே லாயக் பன் ஸ்வர்க்கி மாலிக் பனே. ஆனால் அதுக்காக குழந்தைகள் என்ன ஆகணும்? தகுதி நிறைந்த குழந்தைகளாக ஆகி ஸ்வர்க்கத்துக்கு எஜமானனாகணும். தும் பச்சே அபி ட்ராமா கி ராஜ்கோ ஜான்தே. குழந்தைகளாகி நீங்கள் இப்போ நாடகத்தின் ரகசியத்தை தெரிஞ்சிட்டீங்க. बाप तुम्हें निराकारी आकारी और साकारी दुनिया का समाचार सुनाता है. பாபா குழந்தைகளாக உங்களுக்கு நிராகாரம் மற்றும் ஆக்காரம் இந்த இரண்டு உலகத்தினுடைய செய்திகளையும் பாபா நமக்கு இப்போ சொல்கிறார். பரந்தாமம்னா என்ன, சூக்ஷ்ம வத்தனம்னா என்ன, இந்த சாக்கார உலகம் எப்படி சுற்றுகின்றது, இதெல்லாமே நமக்கு புரிய வைக்கிறார். आत्मा कहती अभी हम पुरुषार्थ कर रहे नई दुनिया में जाने के लिए. ஆத்மா இப்போ என்ன சொல்லுது? நான் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் புதிய உலகம் செல்வதற்காக. हम स्वर्ग में चलने लायक ज़रूर बने. அதனால் அவசியம் நாங்கள் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தகுதியானவர்களாக ஆகும். अपना और दूसरों को कल्याण करें. தனக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும். अच्छा, बाप मीठी बच्चों को समझाता है. பாபா இனிமையான குழந்தைகளுக்குத்தான் புரிய வைக்கின்றார். பாப் துக்கத்தா சுக்கத்தா बच्चों को भी सबको सुख देना है. பாபா துக்கத்தை நீக்கி சுகத்தை தரக்கூடியவர். ஆகவே குழந்தைகள் நாமளும் என்ன பண்ணோம்? सबको सुख देना है. அனைவருக்கும் சுகத்தினை தர வேண்டும். दूसरों को कल्याण करें. மற்றவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும். अच्छा, बाप भाई बच्चों को समझाता है ना. बाप दुख करता सुख करता, तो बच्चों भी सबको सुख देना है. बाप का राइट हैंड बनना है. பாபா எப்படி இருக்காரோ அது போல் நாமளும் ஆகணும். பாபாவுடைய சேவையில் நாம் எல்லாரும் வலதுகரமாக ஆக வேண்டும். ऐसे बच्चों की बाप को प्रिय लगता. யார் இப்படிப்பட்ட குழந்தைகளாக இருக்கின்றார்களோ அவங்க மேலே தான் பாபாவுக்கு ரொம்ப பிரியம் ஏற்படுது. சுப காரியமே ரைட் ஹாத் கோ ஹி ஹிலாத்தே. சுபமான காரியத்தில் ஏதோ ரைட் கை தான் பயன்படுத்தும். நல்ல காரியம் வந்து என்ன பண்ணுவோம்? லெஃப்ட் ஹேண்டில் பண்ண மாட்டோம். ऐसे बच्चे बाप का प्रिय शुभ कार्य राइट हाथ से लगता है तो बाप कहते हैं ना हर बात में राइटियस बनो. அதனால் ஒவ்வொரு விஷயத்துலையும் நாம் ரைட்டியஸாக இருக்கணும். ஏக் பாப்கோ யாத் கரோ ஃபிர் அந்த்மதி சுகதி ஹோஜ். ஒரு பாபாவை நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் இறுதியான நிலை நல்ல நிலையாக இருக்கும். அப்போ ஆரம்பமும் நல்லாயிடும். இஸ் புராணி दुनिया में मिटा दो ममत्व मिटा दो. இஸ் புராணி दुनिया से ममत्व मिटा दो. இந்த பழைய உலகத்தின் மேல் இருக்கக்கூடிய மமதைகளை நீக்கிவிடுங்கள். ஏத்தோ கப்ரஸ்தானி. இந்த உலகம் சுடுகாடு. दंदे देवरी बच्चे आदि को कितना चिंतन मरे तो मुफ्त अपना बर्बादी कर लेंगे. ஆனால் எவ்வளோதான் சொன்னாலும் தொழில், கடமை, குழந்தைகள் இதிலேயே இருக்காங்க. ஆனால் இதுலேருந்துலாம் பாபா டயத்தை ஏன் வீணாக்குறீங்க அப்படின்னு சொல்கிறார். செய்யணும், ஆனால் அதுலேயே கம்ப்ளீட்டாக மூழ்கிட்டக்கூடாது. அப்படி மூழ்கிட்டோன்னா நம்ம நேரத்தை வீணாக்கின்றோம். शिव बाबा को याद करने से ही तुमको बाबा बहुत आबाद होंगे. நீங்கள் சிவ பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் தான் பாபா உங்களுக்கு இன்னும் நீண்ட ஆயுள் கொடுப்பாரு. बाबा देखता है सब कुछ बाबा को अर्पण कर फिर हमारे श्रीमत पर कहाँ तक चलाता है. பாபா பார்க்குறார், இந்த குழந்தைகள் எல்லாமே பாபாட்ட அர்ப்பணம் பண்ணிட்டு அதன் பிறகு ஸ்ரீமத் பிரகாரம் செய்கின்றீர்களா. शुरू में बाबा ने ट्रस्टी हो दिखाया. ஆரம்பத்தில் பாபா எல்லாமே அர்ப்பணம் பண்ணி ஒரு ட்ரஸ்டியாக உருவாக்கி அதன் மூலமாக சேவை பண்ணார்.
सब कुछ ईश्वर अर्पण खुद ट्रस्टी அளவற்ற பொக்கிஷங்கள் அனைத்துக்கும் எஜமானாக ஆனார். பாபாட்ட எல்லாமே கொடுத்துட்டார். ஆனால் அப்புறம் எப்படி இருந்தார்? ட்ரஸ்டியாக இருந்து காட்டினார். பாபா எல்லாமே உன்னோடது. பிரம்ம பாபா எல்லாமே சிவ பாபாட்ட அர்ப்பணம் பண்ணிட்டார். பண்ணிட்டு ட்ரஸ்டியாக இருந்து வாழ்ந்தார். அந்த மாதிரி பாபா செய்தது போல் நிறைய பேர் ஆரம்பத்தில் வந்தவங்க அர்ப்பணம் பண்ணாங்க. எல்லாமே ஈஸ்வரனுடையது. பஸ் ஈஸ்வர் கி காமியகி லஹான. எல்லாமே ஈஸ்வரனுடையதுன்னு சொன்ன பிறகு அப்போ ஈஸ்வரிய காரியத்தில் தான் பயன்படுத்த வேண்டும். விக்னோ சே கபி டர்னா நஹி சாய். தடைகளை கண்டு ஒரு பொழுதுமே பயப்படாதீங்க. ஜஹான் தக் ஹோ சக்கி சர்வீஸ் மே அப்பனா சப் குச் சஃபல். எந்தளவு முடியுமோ நீங்கள் சேவையில் அவங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் பயன்படுத்திடும். அப்போ தான் வெற்றிகரமாக ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஈஸ்வரி அர்ப்பண் கர் ட்ரஸ்டி பன் ரஹ்னா. எல்லாமே ஈஸ்வரனுக்கு என்று அர்ப்பணம் செய்துவிட்டு நாமளும் பிரம்ம பாபா மாதிரி ட்ரஸ்டி நிர்வாகியாக இருக்க வேண்டும். உங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஒரு ட்ரஸ்டி தான். ஏன்னா அது பாபா கிட்ட பாபா உன்னுடையதுன்னு ஒப்படைச்சிட்டோம். मीठी मीठी सिखलती बच्चों प्रति माता पिता बाप दादा का यह प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் மற்றும் நமஸ்தே. ஆன்மீக குழந்தைகள், ஆன்மீக தந்தைக்கு அன்பு நினைவுகள், நமஸ்தே. அடுத்தது அவ்வக்த மகா வாக்கியம் ரிவைஸ் கோர்ஸ் 15/4/1974 अव्यक्त बाप दादा सुनो. क्या सभी उन्नति को आगे बढ़ते जा रहे हो? डेट 15/4/1974 முடிவானே. அதில் பாபா கேட்குறாரு, என்ன அனைவரும் முன்னேற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கின்றீர்களா? சதா லகன்மிகி மகன் அவர் வினாஷ. சதா நீங்கள் அந்த பாபாவுடைய அன்பில் மூழ்கி இருக்கும்போது தான் தடைகளை அழிக்க முடியும். दोनों शक्तियाँ क्या अनुभव आ रही है? இந்த இரண்டு சக்திகள் உங்களுக்குள்ள என்ன அனுபவத்தை ஏற்படுத்துகின்றது? विघ्न विनाशक बनने की बजाय विघ्नों को देख अपनी स्टेज से नीचे तो नहीं आ जाते. விக்ன விநாசகன்னு பாபா சொல்லிட்டாரு. உடனே விக்னங்கள் வந்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? என்ன செய்கிறீங்க? அந்த விக்னங்களை பற்றியே யோசிக்கிறீங்க. அதனால் நம்ம விக்னத்திலே நேரம் போயிடுது. பல்வேறு விதமான புயல்கள் வரத்தான் செய்யும்னு சொல்கிறார். ஆனால் உங்களோடதில் பாபா என்ன சொல்கிறார்? இப்போ தான் நான் நன்று நட்டிருக்கேன். जैसे कई की द्वार तोहफा मिलती है तो बुद्धि में हलचल नहीं होता बल्कि उल्लास होता है. பாபா சொல்கிறாரு, உங்களுக்கு யாராவது பரிசு கொடுக்குறாங்கன்னா அந்த பரிசு பெறும்போது புத்தியில் எந்த விதமான குழப்பம் இருக்காது. பலி உல்லாஸ் होता, அது பதிலாக உற்சாகம் என்பதுதான் வருது. இசை பிரகார ஆயு தூஃபான் உல்லாஸ் படாத்தே அல்சல் பட. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய புயல்கள், மாயினுடைய புயல்கள் வரும்போது அது உற்சாகமாக நீங்கள் மனதை வைத்து கொள்கிறீர்களா அல்லது என்ன பண்ணுறீங்க? குழப்பங்கள் அதிகமாகிறதா? ஸோ புயல்களை நீங்கள் புயலாக தான் கருதுறீங்க. பாபா கேட்குறார், பிரச்சனைகள் என்ற புயல் வரும்போது நாம் உற்சாகத்தை இழந்துடும். ஏன்னா அது பரிசாக நினைக்கல. அது என்னுடைய கணக்கு வழக்க முடியுது, அது என்னை முன்னேற்றதுக்குண்டான பாடத்தை கற்றுக் கொடுக்குது, என்னுக்குள்ளே இருக்கக்கூடிய பலகீனத்தை மாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு இது. அப்படி நம்ம என்ன பண்ணணும்? குழப்பம் அடையாமல் பாசிட்டிவாக எடுத்துக்கணும்.
ஆயே ஹோ தூஃபான் உல்லாஸ் படத்தை. அதனால் வரக்கூடிய புயல் வந்துச்சுன்னா எனக்கு உற்சாக ஆர்வம் ஜாஸ்தியாகுதா, ஐயோ என்னாகும் ஏதாகும்னு கேள்விக்குறிகளுடைய கவலைகள் வருதா? எப்படி வருது? ப்ராக்டிக்கல் என்ன செய்கிறீங்க? ஒரு சிலருக்கு கொஞ்சம் காற்று வீசினாவே குளிருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க பாடியில் வீக்னஸ் இருக்கனால கொஞ்சம் காற்றை கூட அவங்களால சகிச்சிக்க முடியாது. அது மாதிரி நம்முடைய மனம் பலகீனமாக இருந்தால் தான் சின்ன பிரச்சனை கூட அதையே நினச்சி பெருசாக்கிடுவோம். இந்த யார்கிட்ட மனோபலம் இருக்கோ, புத்தி பலம் இருக்கோ, ஞான பலம் இருக்கோ, தூய்மையினுடைய பலம் இருக்கோ, அப்போ அப்படிப்பட்ட ஆத்மா என்ன செய்வாங்க, இந்த பலத்தை பயன்படுத்தி அந்த தடைகள் மீது வெற்றி அடைவாங்க. அப்போ அவங்களுக்கு தடையாகவே அனுபவம் ஆகாது. और तूफ़ान को तूफ़ान समझता हो तो उल्लास होगा, और तोहफा समझेंगे तो अनुभव किया उससे उल्लास और हिम्मत अधिक बढ़ेंगी. புயலை ஒரு பரிசாக நம்ம கருதும் பொழுது நமக்குள்ள இன்னும் உற்சாக ஆர்வம் அதிகமாகும். இது ஏதோ ஜென்மத்தினுடைய கணக்கை நான் முடித்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு நினைக்கும்போது நமக்குள்ள ஆர்வமோ உற்சாகமோ அதிகமாகும். चढ़ती कला का निशानी, முன்னேற்ற கலையில் போவதற்குண்டான அடையாளம் இது. घबराने के बजाय गहराई में जाकर अनुभव के नए रतन की इन परीक्षा के साहस से प्राप्त करेंगे. அப்போது நீங்கள் வெளியில் சாப்பிட கூடாதுன்னு பாபா சொல்கிறார் இல்லையா? இப்போ நம்ம முன்னேற்ற கலையில் போகணும், தைரியமாக இருக்கணும், சக்திசாலியாக இருக்கணும். எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் அது பிரச்சனையாக கருதக்கூடாது, பரிசாக நினைக்கணும். புயலை கூட பாபா பரிசாக நினைங்கன்னு சொல்கிறார். நம்ம அனைத்து விதமான பத்தியங்கள் பாபா கடைப்பிடிக்கணும்னு சொல்கிறார் இல்லையா? வேலை கண்ட இடத்துல இல்லை, எதுவும் சாப்பிடக்கூடாது, அமிர்த வேலை யோகா பண்ணும். நம்முடைய நியமங்களை கடைப்பிடிக்கும்போது நிறைய எதிர்ப்புகள் வருது. அந்த எதிர்ப்புகளை நம்ம பார்த்து பயந்துடக்கூடாது. பயப்படுறதுக்கு பதிலாக என்ன பண்ணுங்க, அனுபவம் என்ற ரத்தனங்களை பெறுங்கள்னு சொல்கிறார். இது என்ன முன்னேற்றத்திற்குண்டான அடையாளம், எனக்கு நிறைய அனுபவங்களை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றது. பரீட்சா கி சாகர்ஸே பிராப்த் கரை. பரீட்சை என்ற கடலில் இருந்து தான் அனுபவங்கள் என்ற ரத்தனங்களை பெற முடியும். அது அனுபவத்தை கொடுத்துட்டு போகுது. ஒரு பிரச்சனை வருதுன்னா நமக்கு ஏதோ ஒரு பாற்றத்தை கற்றுக்குது, நமக்கு ஏதோ ஒரு அனுபவத்தை கொடுக்குது. அதன் மூலமாக நம்முடைய சக்திகள் குணங்கள் அதிகமாகும். हलचल के अंदर रतन समाई हुई है ना, அந்த குழப்பமான நேரத்துக்குள்ளேயும் அனுபவங்கள் என்ற ரத்தனங்கள் இருக்கு. ऊपर ऊपर से अर्थात बारमुता का दृष्टि से बुद्धि द्वारा देखने से हलचल दिखाई देंगी. மேலோட்டமாக இருந்தீங்கன்னா, மேலும் வெளிநோக்கு முக பார்வையாளராக இருந்தீங்கன்னா அப்போ புத்தி என்னாகவும் பார்க்கக்கூடியது ஒரே குழப்பமாக உங்களுக்கு அனுபவம். लेकिन उसी आई हुई बातों को अंतर्मुखी दृष्टि बुद्धि से देखते तो अनेक प्रकार का ज्ञान रतन अर्थात पॉइंट्स प्राप्त होगा. ஆக வெளிநோக்கு முகம் இல்லாமல் உள்நோக்கு முகமாக ஆகி என்ன பண்ணும், அது விஷயத்தை பார்க்கணும். அப்போ அதனால் அநேக விதமான ஞான ரத்தனங்களுடைய பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். और कोई भी बात को देखते हो सुनते हो तो आश्चर्य अनुभव होता है, एक भी फाइनल स्टेज नहीं है. ஆக ஏதாவது ஒரு விஷயத்தை பார்க்குறோம் கேட்குறோம் அப்படின்னா மனதில் உடனே ஆச்சரியக்குறி வருது. ஆனால் இப்படிப்பட்ட ஆச்சரியக்குறியான மனநிலை இருந்தால் நீங்கள் இன்னும் இறுதி நிலை அடையவில்லை. ऐसे तो होना नहीं चाहिए, ड्रामा का होना पर और ऐसा ही संकल्प उत्पन्न होता तो इसको भी अंश मात्र की हलचल का रूप कहेंगे. இந்த மாதிரியெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் இந்த நாடகத்தை புரிந்து கொண்ட குழந்தைகள். ஏன்னா நடக்கிறது எல்லாமே எப்படி நடக்குது, நாடகத்தின் அனுசாரமாக தான் நடக்குது. நாடகத்தின் அனுசாரமாக நடக்கிறதுன்னு புரிஞ்ச பிறகு அப்புறம் நாம் இப்படி அப்படின்னு கேள்வி கேட்குறோன்னா என்ன அர்த்தம், நமக்குள்ள கொஞ்சம் நிக்ஷி புத்தி கம்மியாக இருக்குன்னு அர்த்தம்.
अब तक भी क्यों क्या का क्वेश्चन और उठाती इसका अर्थ है हलचल. இதுவரைக்கும் நீங்கள் இன்னும் ஏன் என்னங்கிற கேள்விகளை போடுகின்றீர்கள் என்றாலே நீங்கள் இன்னும் குழப்பத்தில் இருக்கீங்க. जितना विघ्न आया अवश्य उतना विघ्न विनाशक स्थिति में रहना. எவ்வளோக்கு எவ்வளோ தடைகள் வருகின்றதோ அவ்வளோக்கு எவ்வளோ நான் எப்படி இருக்கணும், விக்ன விநாசக் என்ற நிலையில். ஏகி ஹர்ஷித் ரஹ்னேக்கா சாதனை, இதுதான் மகிழ்வாக இருப்பதற்குண்டான வழிமுறை. நத்திங் நியூ கா ஃபைனல் ஸ்டேஜ், எதுவும் புதியதல்லங்கிறது தான் இறுதியான நிலை. यदि कोई हलचल का कर्तव्य करता हो, पाठ बजाता हो, तो साख समान ऊपर से हलचल भले दिखाई दे रहा है, अर्थात चाहो कर्मेंद्र के हलचल में आ रहे हो लेकिन स्थिति नथिंग न्यू हो. ஏதாவது ஒரு குழப்பம் நிறைந்த காரியங்கள் நடைபெறுது, ஏதாவது பாட்டு நடந்துருச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மேலோட்டமாக பார்க்கின்றீர்கள். மேலோட்டமாக பார்க்கக்கூடிய காரணத்தினால என்ன சம்பவம் நடக்குதோ அது அப்படியே நீங்கள் எடுத்துக்கிறீங்க, அதில் பரிவர்த்தனை பண்ணுறதில்லை, அதை அப்படியே எடுத்துக்கிறீங்க. அதனால் குழப்பங்கள் ஏற்படுகின்றது. चाहो कर्मेंद्र हलचल में आ रहे हैं लेकिन स्थिति नथिंग न्यू. ஸோ கர்மேந்திரியங்கள் மூலமாக அலைச்சல் ஏற்பட்டாலும் மனதில் எந்த நினைவு இருக்கணும், நத்திங் நியூ, எதுவும் புதியதல்ல. एकाग्र एक रस एकांत का अर्थात एक रचिता रचना का आदिमत अंत को जानने वाला त्रिकालदर्शी की स्टेज पर आराम से शांति की स्टेज स्थिति में या कर्मेंद्र के हलचल आंतरिक स्टेज को भी हिला देती है. நீங்கள் அந்த மாதிரி நேரத்தில் எப்படி இருக்கணும், ஏகாகிர ஒரு முகத்தோடும், ஏக் ரஸ் ஒரு ரசனையோடும், ஏகாந்தத்தில் இருக்கணும். அதாவது படைப்பவர் தன்னுடைய படைப்பை பற்றி நாம் அனைத்தும் அறிந்தவர்கள், திருக்காலதர்ஷி என்ற நிலையிலிருந்து ஓய்வாக அமைதியாக இருக்கணும். அந்த மாதிரி உங்களுடைய நிலை இருக்கணும். ஆனால் இப்போது உங்களுடைய கர்மேந்திரியங்கள் குழப்பத்தில் வந்துடுச்சு அப்படின்னாவே உங்களுடைய மனநிலையும் குழப்பமாக இருக்குது. அப்போ அது உங்களை ஷேக் பண்ணிடும். स्थूल सागर दोनों ही रूप दिखाते ही क्या मास्टर ज्ञान सागर ऐसे रूप नहीं दिखा. ஸ்தூல கடல் என்பது இந்த இரண்டையுமே நமக்கு காட்டுகின்றது. இரண்டு தன்மை அதுக்குள்ளே இருக்குது. இப்போ மாஸ்டர் ஞானக்கடல் நமக்குள்ளே அந்த தன்மை இருக்க வேண்டாமா? பிரகிருத்தினே புருஷை காப்பி கியா, இயற்கை புருஷ்கிட்ட இருந்ததாக காப்பி பண்ணிச்சு. ஆப்தோ புருஷோத்தம், நீங்கள் புருஷோத்தமர்கள். जब प्रकृति अपनी क्वालिफिकेशन दिखा सकते तो क्या वह पुरुषोत्तम नहीं दिखा सकते. இயற்கை தன்னுடைய குணாதிசயங்களை காட்ட முடிகின்றது. அப்படிங்கும்போது புருஷோத்தமர்களாகிய நாம் ஏன் நம்முடைய இரண்டு நிலையை நாமளும் காட்டலாம் இல்லையா? अभी समय अति की तरफ बढ़ रहा है. இப்பொழுது நேரம் முடிவை நோக்கி வேகமாக சென்று கொண்டிருக்கின்றது. सभी तरफ अति दिखाई पड़ रहा. எல்லா பக்கம் பார்த்தாலும் இந்த உலகம் எண்டை நோக்கி போயிட்டுருக்குன்னு தெரியுது. அந்த கி நிஷானி ஆதிகை, முடிவு என்பதனுடைய அடையாளம் என்ன? ஆரம்பம் என்பது ஏற்படுகின்றது. பிரகிருதி கி சமாப்தி தரஃப் அதி மே ஜா ரஹா. இயற்கை முடிப்பதனுடைய எக்ஸ்ட்ரீமில் போயிட்டுருக்கு. वैसे संपन्न बनने वाला आत्माओं को सामने अपरीक्षा व विघ्न अति के रूप में आएगा. அதே போல் பாபா என்ன சொல்கிறாரு, சம்பன்னமாக ஆகக்கூடிய ஆத்மாக்களுடைய எதிரில் பரீட்சைகள் விக்னங்கள் அதிகமாக வந்தாலும் அவர்கள் ஆச்சரியம் அடைய மாட்டார்கள். முன்னாடி எல்லாம் இப்படி கிடையாதே, இப்போ மட்டும் ஏன் இப்படி வருதுன்னெல்லாம் கேள்விக்குறி போட்டான். फाइनल पेपर में आश्चर्य की बातें ही क्वेश्चन के रूप में आएगा. இறுதி நேரத்தில் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் தான் உங்களுடைய கேள்வித்தாள்களாக வரும். तब तो पास और फेल हो सके. இப்போ தான் நம்ம அதுக்கு தயாராக இருக்கணும். அதுக்கு இப்போ வரக்கூடிய சின்ன சின்ன விஷயத்தை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு தான் இறுதி நேரத்தில் வரக்கூடிய பெரிய பிரச்சனைகளையும் பாசிட்டிவாக கருதி ஆடாமல் அசையாமல் இருந்து நம்ம पास आएंगे. ऐसे बातें आएंगी
जो ना चाहते बुद्धि में क्वेश्चन उत्पन्न होगा. அப்படிப்பட்ட ஒரு கேள்விகள் மனதில் குழப்பங்கள்லாம் ஏற்படுங்கிறார். நம்ம விரும்பாட்டி கூட அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும். और है भी एक सेकंड का पेपर, மேலும் அது ஒரு செகண்டுக்குண்டான பேப்பர். क्योंकि संकल्प चंद्रवंशी का क्यू में लगा देंगे, इसलिए एक स्थिति में स्थित होने का अभ्यास निरंतर हो. அதனால் ஒரு செகண்டுடைய டெஸ்ட் பேப்பர்னு தான் சொல்கிறார். அந்த ஒரு செகண்ட் டெஸ்ட் பேப்பரில் நம்ம பாஸ் ஆகாமல் அல்சல் ஆகிட்டா அப்புறம் சந்திரவம்சத்தினுடைய லைனில் போயிடும். என்ன கேள்விக்குறி போடுறாங்க அப்படின்னாவே என்ன அர்த்தம்? கியூ கியா கைசே அப்படின்னு கேள்விகளை போடும்போதே பாபா சொல்ல அவங்க சந்திரவம்சி ஆத்மா. इसलिए एक स्थिति में स्थित होने का अभ्यास. அதனால் ஒரு பாபாவுடைய நினைவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ரசனையில் இருக்கக்கூடிய நிலையை நல்லாக அபியாசம் பண்ணுங்க. समस्या की सीट को संभालने नहीं रहा जाओ. அந்த பிரச்சனைகள் என்ற சீட்டையே சரி பண்ணுறது பத்திரப்படுத்துதலையே நீங்கள் நேரத்தை இழக்காதீங்க. लेकिन सीट पर बैठ समस्या का सामना करना. ஆனால் சீட்டில் உட்காந்துட்டு என்ன பண்ணுங்க? பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும். अभी तक समस्या का सीट की याद दिलाता. பிரச்சனைகள் என்பது வரும்போது என்ன பண்ணுது? அந்த பிரச்சனைகளே நினச்சி அதனுடைய குழப்பத்திலேயே போகாமல் நீங்கள் உங்களுடைய சீட்டில் போய் உட்கார்ந்துருங்க. விக்ஞன் ஆத்தாய் தோ விசேஷ் யோக லகாத்தே ஹோ அவர் பட்டி ரக். ஏதாவது தடைகள் விக்னங்கள் வருதுனாவே நம்ம என்ன பண்ணுறோம்? விசேஷமாக யோகா பண்ணுறோம், பட்டி பண்ணுறோம். அப்படின்னா நாம் நம்முடைய சீட்டில் இருப்பதற்குண்டான அது நினைவு ஏற்படுத்துகின்றது. इससे सिद्ध होता है दुश्मन ही शस्त्र की स्मृति दिलाता है. இதிலிருந்து தெளிவாக நமக்கு என்ன புரியுது? எதிரி வரும்போது தான் நம்முடைய ஆயுதங்கள் என்னங்கிறது நமக்கு நினைவில் வருது. ஸ்வத்தகி அவர் சதா ஸ்மிருத்தினர். ஆனால் அப்போது அது நிரந்தரமாக சதா அந்த நினைவுகள் இருப்பதில்லை. நிரந்தர யோகி ஹோ யா அந்தர் வாலே யோகி. நீங்கள் நிரந்தர யோகிகளா அல்லது வேறுபட்ட யோகிகள்? அந்தர் யோகினா அப்பப்போ யோகா பண்ணுறது, அப்பப்போ யோகா கட் ஆயிடுறது, அந்த மாதிரி. டைட்டில் தோ நிரந்தர யோகிக்காக. உங்களுடைய டைட்டிலே நிரந்தர யோகி. துஷ்மன் ஆவேகி நெகி சமஸ்யா சாம்னா ந கர் சக்கி. நீங்கள் சொல்லவே கூடாது என்ன? மாயை என்று எதிரி வரவே கூடாது. பிரச்சனைகள் எங்களை எதிர்நோக்க வரவே கூடாது. சூலிசே காண்டா பண்ணா எக் பி ஃபைனல் ஸ்டேஜ் நகி. முட்களை என்னாக்கணும்? சூலாயுதம் போல் இருக்கிறத முள்ளு போல் ஆக்கணும். ஆனால் முள்ளாக இருக்கிறத பாபா பஞ்சு போல் ஆக்குங்கிறார். सूली से कांटा बने उसके बजाय कांटों से योग अग्नि से दूर से ही भस्म कर दे. அதனால் பாபா சொல்கிறாரு, சூலி போல் சூலாயுதம் போல் இருக்கிறத முள்ளாக ஆக்கி மேலும் யோக அக்னியின் மூலமாக பஸ்பம் பண்ணிடுங்க. காண்டே லகே और निकाले एक फाइनल स्टेज नहीं. முள்ளு குத்துது, அதுக்கப்புறம் உட்காந்து முள் எடுக்கிறோம். அப்படி இது இறுதி நிலை கிடையாது. அந்த முள் போன்ற நிலை வரும்போதே தூரத்துலேருந்தே தெரிஞ்சு யோகத்தின் மூலமாக அதை பஸ்பம் பண்ணிடணும். காண்டே லகே ஃபிர் நிக்காலே. முள்ளு குத்தின பிறகு அதுக்கப்புறம் அதை எடுக்கிறது. காண்டோं के अपनी संपूर्ण स्टेज से समाप्त कर देना. நாம் நம்முடைய முழுமை தன்மைங்கிற நிலையில் இருந்தால் முட்கள் போன்ற தன்மைகள் சமாப்தியாடும். ஏகை ஃபைனல் ஸ்டேஜ், இதுதான் இறுதியான நிலை. ऐसे लक्ष्य रखते हुए अपनी स्टेज को आगे बढ़ाते चलो. இம்மாதிரியான லட்சியங்களை வைத்துக்கொண்டு நீங்கள் முன்னேற்றத்தின் பாதையில் செல்லுங்கள். बड़ी बात को छोटा अनुभव करना. பெரிய விஷயத்தையும் சிறியதாக நீங்கள் அனுபவம் செய்ய வேண்டும். इसी स्टेज तक नंबरवार क्या शक्ति पहुँचती है. இதுவரைக்கும் வரிசை பிரகாரமாக சக்திகளுடைய நிலை இருக்கின்றதா? நம்பர் வாராக இருக்கீங்களா? பहुँचना वहाँ तक है अंश और वंश को समाप्त. ஆனால் உங்களுடைய மனநிலை அந்த அளவுக்கு உயர்வாக இருக்க வேண்டும். அப்போது
சின்னதாக இருந்தாலும் பெரியதாக எது இருந்தாலும் தேவையில்லாத எல்லாமே சமாப்தியாய். आप सभी हिम्मत उल्लास और सर्व के सहयोगी सदा रखते हुए चल रहे हो. நீங்கள் அனைவரும் இப்பொழுது தைரியம் உற்சாகத்தின் மூலமாக அனைவருடைய சகயோகத்தை பெற்று சதா முன்னேற்ற பாதையில் செல்கின்றீர்களா? कली दुनिया को समाप्त करने के लिए पुरुषार्थ करने के लिए माया को विदाई देने के लिए संगठन अर्थात गराव डाला हुआ है. அந்த மாதாஜி கலியுகத்தினுடைய முடிவை நெருக்கத்தில் கொண்டு வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்குமா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிரதர் கேட்குறார். அப்போ என்ன சொல்லணும்? கலியுகம் முடிப்பதற்காக பரிவர்த்தன் செய்வதற்காக மாயை விடை கொடுத்து அனுப்புவதற்காக நாம் என்ன பண்ணோம்? சங்கடன் ஒரு குழுவோடு இருக்கணும். அந்த குழுவில் இருந்தால் தான் நமக்கு பாதுகாப்புன்னு சொல்கிறார். மஸ்பூத் கேரா டாலா ஹுவா ஹே, உங்களுடைய கோட்டை உறுதியான கோட்டையாக இருக்கின்றதா? யா பீச் பீச் மே கோய் டீலா ஹோ ஜாத்தா ஹை. கோட்டையானது இடையிடையே என்ன ஆகிடக்கூடாது. கோட்டையில் ஒவ்வொரு செங்கலும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏதாவது ஒரு கோட்டையில் ஒரு செங்கல் கூட கொஞ்சம் ஸ்ட்ராங் இல்லைன்னு என்ன ஆகிடும்? ஓட்ட விழுந்துடும். அதனால் பாபா சொல்கிறாரு, ஒவ்வொரு ஆத்மாக்களும் இணைந்து, கோட்டைனா இந்த கோட்டையில் ஒவ்வொரு ஆத்மா ஒரு செங்கல் மாதிரி பிராமண ஆத்மாக்கள். இப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் சக்திசாலியாக இருந்தது இந்த கோட்டை உறுதியாக இருக்கும், நாம் பாதுகாப்பாக இருக்கலாம். बीच में कोई ढीला हो जाते अथवा तक जाते चलते चलते रुक जाती. ஆனால் இடையில் ஒரு சிலர் என்ன ஆயிடுறாங்க? கலை படைஞ்சிடறாங்க, போக போக நின்றுறாங்க. ந ஆகே பண்ணா ந பீச்சே கட்னா. அந்த மாதிரி நிலையில் உள்ள ஆத்மாக்கள் முன்னோக்கி செல்வதில்லை, பின்னோக்கி செல்வதில்லை. ஜெய்சேகி வைசேர எப்படி இருக்காங்களோ அப்படியே இருக்காங்க. ஏக் பாட்டோ பக்கா நஹி கர்த்து. இந்த மாதிரி பாடத்தை பக்காப்படுத்தாது. சமய தக்காலாங்கே தோ சல் படை. நேரம் என்பது உங்களை என்ன பண்ணும்? தள்ளி விடும். அப்போ போக ஆரம்பிப்பீங்க. ஐசி சோச்சுக்கர் ஜஹான் தக் ருக் தோ நஹி கே. பாபா சொல்ல, நீங்கள் எங்கேயாவது நின்றுட்டீங்களா? किसी किसी प्रकार की सहारा का इंतज़ार करते हुए खड़े तो नहीं हो गया. யாரோ ஒரு சிலருடைய ஆதரவை எண்ணிக்கொண்டு அதை எதிர்பார்த்து கொண்டே நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது? நின்று விடக்கூடாது. ஐசி ஸ்டேஜ் வாலோக்கோ கியா கஹேங்கே. இந்த மாதிரி நிலை உள்ளவர்களை என்னவென்று சொல்வது? கியா இஸ்கோ அங்கத் கி ஸ்டேஜ் சமஜ்தே ஹோ. இதனை அங்கதம் போன்ற நிலை என்று கருதுகின்றீர்களா? और ऐसे रुक गया तो फिर लास्ट वाला फर्स्ट चले जाए. நாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தினால நம்ம நின்று போய்விட்டால் கடைசியில் உள்ள மணிகள் பாபா முன்னு கொண்டு வந்துடுவார். जब भी पहाड़ पर बर्फ़ गिरता है तो वर्ष के मुवाफिक जम हो जाती. इसे सिद्ध होता है योग की अग्नि की कमी है. மலை பிரதேசங்களில் அந்த பனிக்கட்டிகள் அப்படியே பனி விழுந்து இடம் அப்படியே அங்கங்கே பனிக்கட்டி நிறைஞ்சு போயிடும். அப்போ பாதைகளே மூடி போயிடும். அப்போ அந்த பனிக்கட்டிகளை உருக வைக்கிறதுக்காக என்ன பண்ணோம்? அதை நீக்குவதற்காக அந்த பாதையை சரி பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. அதே போல் பாபா சொல்கிறாரு, இந்த ஆன்மீக பாதையில் நீங்கள் கூட என்ன ஆகிடக்கூடாது? பனிக்கட்டி போல் ஆகி நின்றுடக்கூடாது. அப்போ இதனால் நமக்கு என்ன தெரியுது? அந்த ஆத்மாட்ட யோக அக்னி குறைவாக இருக்கின்றது. योग की अग्नि की कमी. योग अग्नि का तेज करो तो रास्ता क्लियर हो जाए. யோகம் என்ற அக்னியை நீங்கள் பவர்ஃபுல்லாக ஆக்குங்க. அப்போ உங்கள் பாதை என்ன ஆகிடும்? பனிக்கட்டி மாதிரி மூடி தடையாக இருந்தாலும் அதெல்லாம் உருகி போயிடுங்கிறார். मिली हुई हिम्मत और उल्लास की पॉइंट्स बुद्धि में दौड़ते रास्ता क्लियर. இதுவரைக்கும் உற்சாகத்துக்காக தைரியத்திற்காக பாபா எந்தெந்த முரளியில் மகா வாக்கியங்கள் சொல்லியிருக்காரு, இதெல்லாம் உட்காந்து சிந்தனை பண்ணு. பழைய முரளியில் படித்தா நமக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். புருஷார்த் கி கதி மே அங்கத் பனு. முயற்சி என்ற பாதையில் அங்கதன் போலர்.
மாயா से हार खाने में अंगत नहीं बनो. மாய்கிட்ட தோல்வி அடையக்கூடிய அங்கதன் போல ஆகக்கூடாது. பலிக் விஜய் பண்ணே கிளியே அங்கத் பனோ. வெற்றி அடைவதற்காக அங்கதனாக ஆகுங்கள். நல்லது. நம்மளை மாயை அசைக்கிறதுக்கு பல ரூபத்தில் வரும். அதனுடைய ரூபமே பாபா பகுரூபின்னு சொல்லியிருக்கார். அதனால் எந்த ரூபத்தில் வந்தாலும் நான் ஆடக்கூடாது, அசையக்கூடாது. ஊஞ்சித்தே ஊஞ்ச் பாப் தோரா பால்னா லேனேவால். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் மூலமாக பாலனை பெறக்கூடியவர்கள். விஸ்வக்கி பாலன் கர்னேவால். உலகத்தே பாலனை தரக்கூடியவர்கள். விஷ்ணு குல்கி ஸ்ரேஷ்டாத்மா. விஷ்ணு குலத்தை சேர்ந்த ஸ்ரேஷ்டாத்மாக்கள். பிரகிருத்திக்கு பரிவர்த்தன் கர்னேவாலா புருஷோத்தம் ஆத்மா. இயற்கையை மாற்றம் செய்யக்கூடியவர்கள் புருஷோத்தம ஆத்மாக்கள். विश्व के आगे साक्षात्कार का मूर्त प्रसिद्ध होने वाला. உலகத்தின் முன்னாடி சாட்சாத்கார மூர்த்திகளாக பிரசித்தமாக ஆகக்கூடிய ஆத்மாக்கள். யோகி तो आत्मा प्रति बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. யோகி ஆத்மாக்களாகிய உங்களிடம் பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தை कि ஆன்மீக குழந்தைகள் அன்பு நினைவுகள் நமஸ்தே. वरदानम. सेवा में रहते संपूर्णता की समीपता का अनुभव करने वाला ब्रह्म बाप समान एग्जाम्पल भव. சேவையில் இருந்தாலும் சம்பூர்ண தன்மையின் சமீபத்தின் அனுபவத்தை செய்விக்கக்கூடியவர்கள் பிரம்ம பாபாவுக்கு சமமாக எக்ஸாம்பிளாக ஆகுங்கள். ஜெய்சே பிரம்ம பாபா சேவாமே रहते. எப்படி பிரம்ம பாபா சேவைகளை செய்து கொண்டிருந்தாலும் சமாச்சார் சுனாத்தே ஏகாந்தவாசி பன் ஜாத். எந்த விதமான समाचार सुनते एकांतवासी बन जाते थे. எந்த விதமான செய்திகளை கேட்டாலும் அவர் ஏகாந்தவாசியாக இருந்தார். 1 घंटे के समाचार को 5 मिनट में सार समझ बच्चों को खुश करके अपने अंतर्मुखी एकांतवादी स्थिति का अनुभव करा देते थे. 1 மணி நேரம் கேட்கக்கூடிய விஷயங்களை 5 நிமிடத்தில் சாரரூபமாக புரிந்து கொண்டு குழந்தைகளை மகிழ்ச்சி செய்தார். மேலும் தன்னுடைய உள்நோக்கு முகத்தில் ஏகாந்தவாசி நிலையின் அனுபவத்தை செய்வித்தார். பிரம்ம பாபாவுடைய அந்த லாஸ்ட் ஸ்டேஜ் வர 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 அவர் சப்தத்தை கடந்த நிலையிலே இருந்தார். ஐசே ஃபாலோ ஃபாதர் கர். அந்த மாதிரி பாபாவை பின்பற்றுங்கள். பிரம்ம பாபா ने कभी नहीं कहा मैं बहुत बिजी. பிரம்ம பாபா ஒரு பொழுதுமே சொல்லவில்லை நான் மிக பிஸியாக இருக்கின்றேன். लेकिन बच्चों के आगे एग्जाम्पल बने. ஆனால் குழந்தைகளுக்கு முன்னால் एग्जाम्पलाக இருந்தார். ऐसे समय प्रमाण अभी इस अभ्यास की आवश्यकता. ஆக இப்பொழுது சமயத்தின் அனுசாரமாக நாம் இவ்விதமான பயிற்சிகளை செய்ய வேண்டியது அவசியமானது. தில் கி லஹன் ஹோ சமே நிக்கல் ஆயேகா. உங்களுடைய இதயத்தில் ஆர்வம் இருந்தால் அவசியம் நீங்கள் நேரத்தை ஒதுக்குவீர்கள். और अनेकों के लिए एग्जाम्पल बन जाए. அநேகருக்கு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக ஆக முடியும். ஸ்லோகன். हर कर्म में कर्म और योग का अनुभव होना ही कर्म योगी है. ஒவ்வொரு கர்மத்திலையும் கர்மா ப்ளஸ் யோகார் அவங்க தான் கர்ம யோகி. अव्यक्त साइलेंस द्वारा डबल लाइट फरिश्ता स्थिति का अनुभव करो. अव्यक्त சைலன்ஸ் மூலமாக டபுள் லைட் ஃபரிஸ்தா என்ற நிலையை அனுபவம் செய்யுங்கள். சதா यही लक्ष्य याद रखो हमें बाप समान बनना. சதா உங்களுக்குள்ள இந்த லட்சியத்தின் நினைவிருக்க வேண்டும், நான் பாப் சமான் ஆக வேண்டும். ஜிசே பாப் லைட் ஹே வைசே டபுள் லைட். எப்படி பாபா ஒளி வடிவமாக இருக்கின்றாரோ அதே போல் நானும் இரட்டை ஒளி வடிவமாக ஆக வேண்டும். औरों को देखते हो तो कमज़ोर होते हो, इसलिए सी फादर फॉलो फादर.
பிறரை பார்ப்பதன் மூலமாக நீங்கள் பலகீனமாயிரு. அதனால் see father, follow father. उड़ती कला का श्रेष्ठ आसन सर्वैव एक शब्द है, सब कुछ तेरा है. நீங்கள் பறக்கும் கலையில் போகுவதற்குண்டான ஒரே ஒரு சிரேஷ்டமான சாதனம், ஒரே ஒரு சப்தம், சப் குச் தேரா, எல்லாமே உன்னுடையது. மேரா சப்த பதிலே தேரா கர்தோ, எனது என்பதற்கு பதிலாக உனது என்று மாற்றிவிடுங்கள். तो आत्मा लाइट और सब कुछ तेरा है, तो लाइट बन जाए. அப்போ ஆத்மா ஒளி வடிவமானது, அனைத்தும் உன்னுடையது என்று சொல்லும்போது நம்ம இலகுவாக லைட் ஆயிரும். ஆத்மா லைட்டு, மனநிலை லைட், இலகுவாயிரும். இதுதான் டபுள் லைட்டுன்னு அர்த்தம். ஒன்று லைட் வந்து பிரகாசம், இன்னொரு லைட்டுங்கிறது வெயிட்லெஸ்னஸ், சுமை இல்லாமல் இருக்கிறது. எப்போ சுமைகள் போகும்? அனைத்தும் உன்னுடையது. நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.
என் கண்கள் குளமாய் மாறியதே நண்பின் நினைவில் வரும்போது ஞானமும் தியானமும் வருகிறதே மதுவனத்தில் உன்னை கண்டு போது என் கண்கள் குளமாய் மாறியதே உன் அன்பின் நினைவில் வரும்போது 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 தினமும் கொஞ்ச நேரமாவது தியானத்தோட கூடிய நடைப்பயிற்சியை நம்ம மேற்கொள்ளணும். ஒரே நேரத்திலான இந்த இரட்டை பயிற்சி உடல் மற்றும் மனம் ரெண்டையுமே ஆரோக்கியமா வைக்கும். Daily take a walk combined with meditation. This 2 at a time technique will keep both body and mind healthy.